இயேசுவை பின்பற்றும் அவருடைய சீஷர்களாகிய உங்களுக்கு இயேசு கொடுக்கும் கட்டளை உலகமெங்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதாகும். இந்த கட்டளையை ஏற்று அவருக்கு ஊழியம் செய்பவர்கள் போர் வீரராயும் விளையாட்டு வீரராயும் பயிரிடுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பவுல் புத்தி சொல்கிறார். போர் வீரர்கள் தங்கள் கமாண்டரின் கட்டளைகளை ஏற்று யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். போர்க்களத்தில் உயிரை தியாகம் செய்ய நேரிட்டாலும் இறுதி வரை போராடும் மனநிலையோடு களத்தில் இறங்குகிறார்கள். தங்கள் சொந்த யுக்தியை கையாளாமல் கமாண்டருடன் தொடர்பில் இருந்து அவர் கட்டளைகளின் படியே முன்னேறுகிறார்கள். களத்தில் பாடுகள் வந்தாலும் பின்னிட்டு திரும்பாமல் தீங்கு அனுபவித்து முன்னேறுகிறார்கள். நீங்களும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகராக தீங்கு அனுபவிங்கள். கமாண்டராகிய இயேசுவிடம் தொடர்பில் இருந்து பரிசுத்தாவியின் மூலம் கிடைக்கப்பெறும் கட்டளைகளுக்கு ஏற்ப முன்னேறுங்கள். தண்டில் சேவகம் எழுதி கொண்ட எவனும் போக்கஸ் மாறாமல் யுத்தத்தை எதிர்கொள்வார்கள். அவர்கள் பிழைப்புக்கு அடுத்த உலக அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். எதிரிகளின் டைவர்ஷன் பிளான்களிலும் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். அதுபோல உங்கள் பரமபிதா உங்களை பிழைப்பூட்டுவார் என்ற விசுவாசத்தில் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள், செல்வம், புகழ், ஜீவனத்தின் பெருமை என்று எந்த காரியங்களிலும் சிக்கிக் கொள்ளாமல் இருங்கள். விளையாட்டு வீரர்கள் கிரீடத்தை பெற கட்டுப்பாட்டுடன் பயிற்சி மேற்கொள்வது போல எப்போதும் ஆவிக்குரிய பயிற்சிகளாகிய ஸ்தோத்திரம் செய்தல், ஜெபம் செய்தல், துதித்தல், வேத தியானம் செய்தல் போன்றவற்றை ரெகுலராக செய்யுங்கள். மல்யுத்தம் பண்ணினாலும் விதிகளின்படி செய்யவில்லை என்றால் முடிசூடப்பட மாட்டார்கள். எனவே ஆத்தும ஆதாயம் என்ற பெயரில் ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்து தவறான மோட்டிவேஷன் கொடுப்பது சரியல்ல. வேதத்தின் சத்தியத்தை வேதத்தின் கட்டளைகளின்படி போதிக்க வேண்டும். வேதத்தின் விதிமுறைகளை மீறி விளையாடினால் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்ற சத்தத்தை கேட்க முடியாது. பயிரிடும் விவசாயி விதை விதைத்து களைகளை பறித்து தண்ணீர் பாய்ச்சி வேளா வேளைகளில் உரமிட்டு பிரயாசப்படுகிறான். மறுநாளே பலனை பார்க்க முடியாது. பலன் கொடுக்கும் காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அறுவடை நாட்கள் வரும் வரை பயிரை பராமரித்து தளர்வில்லாமல் பிரயாசப்பட வேண்டும். பயிர்களிடல் வியாதி வந்தால் கவனமாக கண்காணித்து ட்ரீட் செய்ய வேண்டும். இப்படி ஆத்ம பாரத்தோடு பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் தான் முந்தி பலனை காண்பான். பிரியமானவர்களே, நல்ல போர் வீரராய், விளையாட்டு வீரராய், பயிரிடுகிறவர்களாய் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுங்கள். ஜீவ கிரீடம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென்.